இம்மாத இறுதியில் ஓய்வு பெற உள்ள தற்போதைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு புதியதாக என்ன மாதிரியான பொறுப்பு வழங்கப்பட உள்ளது? இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தற்போது தமிழக காவல்துறையில சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சங்கர் ஜிவால் பணியில் இருக்கிறார். இவருடைய பணிக்காலம் இந்த 2 ஆண்டுகள், சட்டம் ஒழுங்கு டிஜிபிக்கான பணிக்காலம் 2 ஆண்டுகள். இந்த பணிக்காலம் இன்னும் ஒரு வாரத்தில் முடிய இருக்கிறது. இந்த மாதம் 31ஆம் தேதியுடன் அவர் ஓய்வு பெறுகிறார். ஓய்வுக்கு பிறகு அவருக்கு ஒரு புதிய பொறுப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்பு சில IPS IAS அதிகாரிகளுக்கு இது போன்ற ஒரு பொறுப்புகளை தமிழக அரசு வழங்கி இருக்கிறது. அதுல முக்கியமாக பார்த்தோம் என்றால், இதற்கு முன்பு 2021 IPS அதிகாரி சுனில்குமார் டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருக்கும் அவ்வாறு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டது. அதே போன்று ஷக்கீல் அக்தர் 2023 அவரும் டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவரும் தகவல் ஆணையர் என்ற அந்த பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது. அதே போன்று IAS அதிகாரியான SK பிரபாகர் ஒரு உள்துறை செயலராக இருந்தவர். அவருக்கும் ஓய்வுக்கு பிறகும் கூட அவருக்கு தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவராக அவர் தற்பொழுதும் கூட இருக்கிறார். இப்படி இதற்கு முன்பு சில IPS IAS அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டது போல இவருக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்படலாம். இவர் சென்னை காவல் ஆணையராகவும் இருந்திருக்கிறார். அதாவது 2021 திமுக ஆட்சி அமைந்த பிறகு காவல் ஆணையராகவும் இருந்தார். அதற்கு பிறகு அவர் டிஜிபியாக, சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக அவர் 2 ஆண்டுகள் பணியில் நீட்டித்திருக்கிறார். எனவே இவருக்கு ஒரு ஆலோசகர் என்ற பொறுப்பு அல்லது புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு ஆணையத்துல அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே வேளையில் இந்த மாத இறுதியில அவர் ஓய்வு பெறுவதற்கு அவர் ஓய்வுக்கான அந்த ஆவணத்தில் தமிழக அரசு அதை ஏற்றுக்கொண்ட ஒரு ஓய்வை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தமிழக முதலமைச்சரும் கையெழுத்திட்டதாக கூறப்படுகிறது. புதிதாக ஒரு டிஜிபியை நியமிப்பது தொடர்பான அடுத்த கட்ட ஆலோசனையும் தொடர்ந்து நடந்து வருகிறது. அதே வேளையில இந்த UPSC விதிகளுக்கு உட்பட்டு அந்த டிஜிபியை நியமிப்பது என்றால் அதற்கு முன்பாகவே அதற்கான அந்த பட்டியலை, இந்த டிஜிபிகளுக்கான பட்டியலை UPSCக்கு அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை அனுப்பவில்லை எனும் பட்சத்துல இந்த ஒரு வார காலத்திற்குள் இது போன்று அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே புதிதாக ஒரு பொறுப்பு டிஜிபியை தான் நியமிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.